நெல்லை மேயர் பதவிக்கான தேர்தலில் மறைமுக வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும், விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மறைமுக தேர்தல் தற்போது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தற்போது துவங்கி இருக்கிறது. 54 உறுப்பினர்கள் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த மண்டபத்தில் உள்ள அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது 10:30 மணிக்கு காலை தொடங்கியது. 10:30 மணிக்கு முதலாவதாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற நிலையில் 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக போட்டியிட்டார். அவரை எதிர்த்து கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவர் போட்டியிடுவார். இருவர் போட்டியிடுவதன் காரணமாக தேர்தல் நடைபெறுவது அப்படிங்கிறது உறுதியானது. இதனையடுத்து அதற்கான நடைமுறைகள் தொடங்கி வாக்குச்சீட்டுகள் தயார் செய்யப்பட்டது. 12:30 மணிக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. 55 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை சார்ந்த ஜெகநாதன் மற்றும் அந்த வாக்குப்பதிவில் கலந்து கொள்ளவில்லை. மீதம் உள்ள 54 உறுப்பினர்களும் வாக்குப்பதிவு செய்ய தயாராக இருக்கக்கூடிய நிலையில வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணி நேரம் 30 நிமிடங்கள் அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெறும். அந்த ஏற்கனவே ராஜாஜி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமன்ற கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கில தான் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சுகபுத்ரா தலைமையிலான அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டு அந்த வாக்குச்சீட்டில் இருவர் போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு எதிராக யாருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக டிக் செய்யக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட இருக்கிறது. அந்த நடைமுறையின் அடிப்படையில அந்த அந்த சீட்டுகள்ல வாக்குப்பதிவை அவர்கள் நடத்தி வாக்குப்பெட்டிகளில் அங்க தயாராக வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டியில் இட வேண்டும். 2 மணிக்கு பிறகாக உடனடியாக அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர் திருநெல்வேலி மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார். திருநெல்வேலி மாநகராட்சியில அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து அந்த கட்சியில நீக்கப்பட்ட ஒரு நபரே போட்டியிடக்கூடிய சூழல்ல தற்போது இந்த போட்டி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சிவமணி.